மண்ணல்ல, வெறும் மண்ணல்ல, தெய்வம் வாழும் வீடு. தேசம் என்பது மண்ணல்ல, வெறும் மண்ணல்ல, தெய்வம் வாழும் வீடு. தெய்வம் என்பது கல்லல்ல, வெறும் கல்லல்ல, நெஞ்சில் மீறும் அன்பு. இதை சொல்லி தந்தது என் நாடு, எங்கும் இதுவே பொன்னாடு. இதுவே இதுவே என் வீடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்னு பாரதி எத்தனை பதைப்போடு, எத்தனை பக்தியோடு, எத்தனை விசைப்போடு சொன்னான். அவ்வளவு மேன்மையானது இந்த தேசம். இந்த தேசத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? பாரத பூமி பழம்பெரும் பூமின்னு எல்லா நாடும் தான் பழைய நாடு. நாம பிறந்த பிறகு பிறந்த நாடு உண்டா? நாம பிறந்த பிறகு பிறந்த ஆறுதான் உண்டா? ஏன் இது பாரத பூமி பழம்பெரும் பூமின்னு ஏன் அவ்வளவு மார்தட்டி கொண்டு சொல்லுகிறான்? என்னென்றால், இரண்டு பெருமைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. சுருக்கமாக இதை விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று, இந்த நாட்டிலே முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே அவன் அடையக்கூடிய, அவன் எய்த வேண்டிய முழுமையான ஞானம் அவனுக்காக காத்திருந்தது. குழந்தை கருப்பையை விட்டு வெளிவரும் முன்னேயே தாயினுடைய மார்பிலே பால் தயாராக காத்திருப்பது போல் இந்த சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. இரண்டாவது, எவன் ஒருவன் இந்த நாட்டை தெய்வமாக கருதி அதை 3 முறை அந்த உணர்வோடே வலம் வருகிறானோ அவன் முக்தி அடைகிறான். அவன் வேறு எந்த விதமான பக்தியோ தவமோ ஆராதனைகளோ பூஜைகளோ செய்ய வேண்டியதில்லை, சாத்திரங்கள் படிக்க வேண்டியதில்லை. பாரத பூமி இவள் பராசக்தி என்று அவளை அந்த நினைப்போடே 3 முறை வளைய வந்தான் என்றால், பிரதட்சணம் செய்தான் என்றால் அவன் விடுதலை, ஆன்மீக விடுதலை அடைகிறான் என்பது திண்ணம். மூன்றாவது, எவன் தேச சேவை செய்கிறானோ அவனுக்கு தெய்வம் சேவை செய்கிறது. தேசத்திற்காக பணிபுரிபவனுக்கு தெய்வம் பணிபுரிகிறது. இந்த 3 சிறப்புகள் நம்முடைய நாட்டுக்கே, பாரத பூமிக்கே உரித்தானது. இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன. நான் சுருக்கமாக இந்த சிறப்புகளை சொல்லிக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். பெரியவாளிடம், காஞ்சி மகாமுனியிடம் எத்தனையோ விதமான பக்திகளை நாம் பார்க்கலாம். பரமனே இங்கு இறங்கி வந்து பக்தியை காட்டுவதுதான் மகான்களுடைய அவதாரம். வேற என்ன சொல்லுங்க? பரமனே இங்கு இறங்கி வந்து பலவிதமான பக்திகளை செய்து நாம் பின்பற்றுவதற்காக, வழிகாட்டுவதற்காக அப்படி நடந்து கொள்வதுதான் மகான்களுடைய வழக்கம். நாம் காஞ்சி பரமாச்சாரிகளிடம் தெய்வ பக்தியை பார்க்கலாம், சாஸ்திர பக்தியை பார்க்கலாம், முன்னோர்களிடத்தில் பக்தியை பார்க்கலாம், பழங்கோவில்களிடத்தில் அவர் வைத்திருந்த பக்தியை பார்க்கலாம், பசுவிடம் அவர் வைத்திருந்த பக்தியை பார்க்கலாம், சிட்டுக்குருவிகளிடம் அவர் வைத்திருந்த பக்தியை பார்க்கலாம். இன்னொன்று சொல்லவா? சின்ன குழந்தைகளிடம் அவருக்கு இருந்த நேசம் பக்திக்கு ஈடானதுதான். சின்ன குழந்தைகளிடம் பெரியவர் கொண்டிருந்த நேசம், அந்த வாத்சல்யம், அது பக்தி தான். இப்படி எத்தனையோ விதமான பக்திகளை நாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிரதிபலிப்பதை கண்டிருக்கிறோம். ஆனால் இதில் மிகவும் தலையாய ஒன்று என்று சொல்வோமானால் தேசபக்தி. நீங்கள் பெரியவரிடமிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் விலகி கொள்ளாமல் இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் விலக்கி கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் பெரியவா இஸ் ஈக்வல் டு தேசபக்தி என்று போட்டுக்கொள்ளுங்கள். பெரியவர் என்றால் தேசபக்தி என்று பொருள் என்று நாம் கொண்டால் அது போதும், அது நம்மை காப்பாற்றும். இந்த தேசத்தை நேசிக்காதவன், பாரத நாட்டில் பற்று கொள்ளாதவன், இந்த பாரத தேவியின் மேல் பக்தி கொள்ளாதவன், அவன் மனிதனே அல்ல. அவன் மனிதனே அல்ல. இங்கு பிறந்து இந்த நாட்டின் மேல் பக்தி கொள்ளாதவன் மனிதனே அல்ல என்று நாம் தெளிவாக கண்டுகொள்ள வேண்டும். பெரியவாளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய பிரசங்கங்களிலே, அவருடைய சம்பாஷணைகளிலே நீங்கள் அதிகமாக காணக்கூடிய அம்சம் பார்த்தீர்களானால் தேசபக்தி தான். உயிருக்கு உயிராக இந்த பாரத தேவியை அவர் நேசித்தார்.
அதனால்தான் இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த நாட்டிலே அவர் சென்று பார்க்காத இடங்களே கிடையாது, அவருடைய திருவடி படாத இடமே கிடையாது. அதனால்தான் இந்த நாட்டில் நாம் எங்கு சென்று இருந்தாலும் அங்கே காஞ்சி பெரியவாளுடைய தரிசனத்தை, அந்த சாநித்தியத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் அவர் காலடி படாத இடமே கிடையாது. அப்படி அவர் இங்கே இந்த தேசத்தை சுற்றி 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 வந்திருக்கிறார். 2 காரணங்கள் உண்டு. தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய ஆனந்தத்தை, தன்னுடைய அமைதியை, தன்னுடைய வாத்சல்யத்தின் மூலம் எத்தனை மக்களுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை தூரம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற தாயனைய கருணையால் அவர் இந்த தாயகத்தை சுற்றி சுற்றி வந்தார். 1. 2வது, இந்த நாட்டின் மேல், இந்த பாரத தேவியின் மேல் அவருக்கு இருந்த அபாரமான பக்தி, நேசம், ஆழ்ந்த நேசம், அது அவரை சுற்றி சுற்றி வரச் செய்தது. மீண்டும் 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 இந்த நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் சுற்றி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த தேசபக்தனின் தீராத காதல், தீராத ஆவல் அவரிடம் இருந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக பிரச்சாரம் செய்ய போனார் என்று நீங்கள் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். கடவுள் ஒருபோதும் பிரச்சாரம் செய்ய புறப்படுவதில்லை. நடமாடும் தெய்வமாக விளங்கிய அவர் தர்மத்தை பரிபாலித்தாரே தவிர தர்ம பிரச்சாரம் செய்தார் என்று நாம் அவரை அப்படி கொண்டு விட முடியாது. அவருடைய தேசபக்திக்கு எத்தனையோ விதமான கதைகள், நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கின்றன. அதில் முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டியது ஒன்று இருக்கிறது. பள்ளி குழந்தைகள் அவரிடம் சுதந்திர தினம் வருகிறது, ஆகஸ்ட் 15 வருகிறது. பெரியவாளிடம் பெரியவா, நாங்க இன்னைக்கு கொடியேற்ற போறோம், நீங்க கொடியேற்றுங்கோ. அது அவர் என்ன சொன்னார், இல்லை அப்படி இல்லைப்பா, அது முறையா இருக்காது. நீங்க உங்க ஊர்ல உங்க ஸ்கூலை சுத்தி இருக்கிறவா, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருப்பாரு, செக்ரட்டரி இருப்பார், அது மாதிரி முக்கிய பிரமுகர்கள் இருப்பா, அவள் நீங்க கூப்பிடுங்க. சரி பெரியவா அப்படின்ட்டு போவோம். குழந்தைகளும் தலையாட்டின்னு போச்சு. அதனால என்ன நடந்தது, அந்த கொடி ஏற்றுகின்ற தருணத்தில் பெரியவாங்க வரார். இந்த குழந்தைகள் கொடி ஏற்றுகின்ற அந்த தருணத்தை எல்லாம் கைதட்டும் அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கும் இந்த காட்சி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாரதியார் சொல்வாரு, நம்பற்குரிய நம் வீரர் தம் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பாருங்கிறார். நம்பற்குரிய நம் வீரர் தம் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பாருங்கிறார் இல்லையா? அந்த கொடி ஏற்றப்படும் பொழுது நம்பற்குரிய வீரர் யார், தீரர் யார்? இந்த பரமஞானி, இந்த பிரம்ம ஞானி, இந்த யோகி, இந்த ஏழை பங்காளன், இவர் தான் நம்பற்குரிய வீரர். எதனால் நம்பற்குரிய வீரர் ஆகிறார்? இவர் தன்னுடைய உயிர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் இந்த நாட்டினுடைய அடிநாதமான, இந்த நாட்டுக்கு ஆதாரமான தர்மத்தை வளர்க்கவே வாழ்ந்தார். தர்ம பரிபாலனம் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா இருந்தது. தன்னுடைய உயிர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் இந்த நாட்டினுடைய அடிநாதமான, இந்த நாட்டுக்கு ஆதாரமான தர்மத்தை வளர்க்கவே வாழ்ந்தார். தர்ம பரிபாலனம் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா இருந்தது. தர்மத்தை வளர்ப்பதற்காக மட்டுமே இவர் அவதரித்தார் என்று சொல்லி நீங்கள் தர்மாவதாரம் என்று இவர்களை கொண்டு விட்டால் போதும். எல்லா நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பு, மற்ற எந்த நாடுகளுக்கும் இல்லாத சிறப்பு தர்மம், அறம். அதுதான் அது ஆன்மீகம் தான் இதனுடைய அடிநாதம். அந்த அடிநாதத்தினுடைய வெளிப்பாடு அல்லது புறப்பாடு தர்மம், நெறி, அறநெறி, நெறியான வாழ்க்கை. அந்த அறநெறியை, அந்த சனாதன தர்மத்தை, ஆதி அந்தம் இல்லாத அந்த அற்புதமான வாழ்க்கை முறையை பேணி காக்க வேண்டும் என்கின்ற ஒரே கொள்கையோடு, கோட்பாடோடு தன்னுடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு கணத்தையும் செலவழித்த வள்ளல் அவர், மகான் அவர். அதனால்தான் தேசபக்தி இல்லாதவன் பெரியவாளை புரிந்து கொள்வது சிரமம். தேசபக்தி இருப்பவன் பெரியவாளுடைய எந்த உபதேசத்தையும் புரிந்து கொள்வது சுலபம். இது கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேசபக்தி, இந்த நாட்டின் மேல் பக்தி இருக்குமானால் பெரியவர் பேசி இருக்கக்கூடிய வாசகங்களை புரிந்து கொள்வது கடினமாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு இந்த தேசத்தின் மீது பற்று இல்லை என்றால், உங்களுடைய நலன் தவிர வேறு உங்களுக்கு அக்கறை இல்லை என்றால், அவருடைய வார்த்தைகளை, சின்ன வார்த்தைகளை புரிந்து கொள்வது கூட மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை, இன்னொரு சுதந்திர தினம், மீண்டும் குழந்தைகள் வருகிறார்கள். எப்படி வருது? ஒரு குழந்தை ஒரு கொடியை கொண்டு வருது. ஒரு கொடியை கொண்டு பெரியவா நீங்க குத்திக்குங்க இங்க அப்படின்னு சொல்லி கொடியை நீட்டுறது. அவருக்கு எப்படி இருக்கும்? சரி